அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, யாருக்கு குழந்தை பிறக்காது, குழந்தை பாக்கியம் தடை செய்யும் ஜாதகம், குழந்தை பாக்கியம் யோகம் யாருக்கு இல்லை, இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பகுதி 1 மட்டும் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பகுதி 2, 3, 4 கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த வீடியோ அனைத்தும் ரெடியாக உள்ளது. கண்டிஷன் என்னவென்றால் 300 வியூஸ் தாண்டின பிறகுதான் நான் அடுத்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த உலகத்தில் எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடியாக ஜோதிடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த ஜோதிட குருநாதரும் பிடிக்கும். எனக்கு உதவி செய்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அவங்க தான் எனக்கு மனித உருவத்தில் நடமாடும் கடவுள். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் நான் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவங்களோடு நான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டேன். என்னை மதிக்கிறவங்களுக்கு என்னுடைய இதயத்திலேயே இடம் கொடுப்பேன். என்னை மதிக்காதவங்களுக்கு என்னுடைய செல்ஃபோனில் கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன். இதுதாங்க என்னுடைய கேரக்டர். நல்லவன் நல்லவனாக இருப்பதை விட நல்லவன் நல்லவனாக இருந்து நல்லா வாழணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சம்பவமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அதனால தான் சொன்னேன். சரி, இன்னைக்கு வீடியோ தலைப்பு என்ன? யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதாவது வந்திருக்க கிளைண்ட் நம்ம கிட்ட ஜாதகம் கொடுத்து விட்டு எப்போ குழந்தை பிறக்கும் என்று கேட்பாங்க. ஒரு சில பேர் ஆண் குழந்தை பிறக்குமா, பெண் குழந்தை பிறக்குமா, சுகப்பிரசவம் நடக்குமா, சிசேரிங் ஆப்ரேஷன் நடக்குமா என்று கேட்பாங்க. எனக்கு திருமணமாகி 6 வருடம் முடிந்து விட்டது. எங்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை? எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா? எனக்கு முடிவு தெரியணும் என்பதற்காக தான் நான் வந்தேன். இந்த மாதிரி கேள்வி கிளைண்ட் நம்ம கிட்ட கேள்வி கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டியது ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா என்று தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியம் விஷயம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதுவும் சேர்த்து பார்த்தால் இந்த விஷயத்திற்கு அப்போவே சொல்யூஷன் கிடைக்கும். கிளைண்ட் இந்த விஷயம் ஜோதிடர்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க, அல்லது ஜோதிடர் கிளைண்ட் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டார், அல்லது ஜோதிடருக்கு குழந்தை பாக்கியம் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்ய தெரிந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனால கிளைண்ட்டுக்கு வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த தலைமுறை கிளைண்ட்டுக்கு வம்சம் இல்லாமல் போயிடுச்சு. ஜோதிடர் தெரியாமல் தவறு செய்தால் தப்பு இல்லை, தெரிஞ்சே தவறு செய்தால் இறைவன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு இல்லை. ஓகே, குட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இந்த வீடியோவில் நான் ஆண்மை குறைவு பற்றி பேசப்போவது இல்லை. ஆண்மை குறைவு ஜாதகம் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பதிவு கொடுத்துள்ளேன். பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துள்ளேன். ஓகே, குட். இந்த ஜாதகர் பாருங்க, லக்னாதிபதி நீசம், குழந்தைக்காரன் குரு 12இல் மறைவு. லக்னாதிபதிக்கும் குருவுக்கும் மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஜாதகத்தில் நவகிரகத்தை மட்டும் பயன்படுத்தணும் மட்டும் பத்தாது, மாந்தியும் சேர்த்து பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி நீசம் பெற்று மாந்தியுடன் இருப்பதால் 5இல் இருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று மாந்தியை பார்ப்பதால், மேலும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி குரு லக்னத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்.
ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். 5இல் இருப்பது சர்ப்பம். ராகுக்கு சனி செவ்வாய் தொடர்பு உண்டு. மேலும் ராகு நிற்கும் சாரம் திரிசூன்ய அதிபதி, அவயோகி கிரகம், 2-in-1 செவ்வாய் சாரம். அதனால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாந்திக்கு 3ஆம் இடம் தொடர்பு உண்டு. மாந்திக்கு குருவும் தொடர்பு உண்டு. மாந்திக்கு பாக்கியஸ்தானமும் தொடர்பு உண்டு. பாக்கியாதிபதியும் தொடர்பு உண்டு. மாந்திக்கு ராகுவும் தொடர்பு உண்டு. மாந்திக்கு அவயோகி நட்சத்திரமும் தொடர்பு உண்டு. மேலும் குரு, ராகு, மாந்தி இந்த மூவரும் அவயோகி சாரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி நீசம். 5ஆம் அதிபதி 8இல் மறைவு. 5ஆம் அதிபதி பாவகத்திரியில் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குரு நீசம். மாந்தி பார்வை குருவுக்கு உண்டு. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பார்வை 5ஆம் அதிபதிக்கும் உண்டு. அதனால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஓகே, குட். இந்த வீடியோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் என்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன். நான் ஒரு பலன் சொன்னா கண்டிப்பா காரணத்தோடு தான் பலன் சொல்லுவேன். உண்மை சொல்ல வேண்டியது உண்மையான ஜோதிடருடைய கடமை. ஓகே, குட். ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். உங்களுக்கும் இதே மாதிரி ஜஸ்ட் 3 செகண்ட்ல பலன் எடுத்து சொல்லணும் என்று ஆசையா இருக்கா? அப்போ ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு ஜோதிடம் பிடிஎஃப் வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு ஜோதிடருடைய கஷ்டம் மற்றொரு ஜோதிடருக்கு தான் தெரியும். ஜோதிடத்துக்காக செலவு செஞ்சா ஜோதிடம் உங்களை சம்பாதிக்க வைத்து அழகு பார்க்கும். ஜோதிடர் ஒரு அதிர்ஷ்டசாலி, சாதிக்க துடிக்கும் சாதனையாளர். உங்களை பாராட்டுவதற்காக இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. ஜோதிடருடைய வெற்றி பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.